ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு உட்பட்டும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டென்ட் எதுவும் என்னோடய வீடியோவில் இருக்காது, இருந்ததும் கிடையாது. அதே மாதிரி மிஸ்லீடிங் கண்டென்ட் கூட என்னோடய வீடியோவில் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அது மிஸ்லீடிங் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நோ எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல, எந்த ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணல. பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்லோட் செய்யப்படும், இனிமேலும் செய்யப்படும். இதுவெல்லாம் பண்ணதும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுட்டு வீடியோக்கு நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நிறைய பேர் இந்த சப்போர்ட் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க இந்த லெவலில் அது எக்ஸாக்ட்லி கொஞ்சம் சொன்னால் பெட்டராக இருக்கும், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இது நம்ம இன்றைக்கி தான் சொல்கிறோம் அப்படின்னு கிடையாது. இது கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டுட்ருக்கோம், நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்லேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனில் கம்ப்ளீட் நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். 10 மணி 7 மணிக்கு என்ன சொல்லியிருக்கேன் வாய்ஸ் மெசேஜாக அதில் போய் பார்க்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் எது வரலும் உங்களுக்கு வரும் அப்படின்றத ரெட் கலர் லைனும் போட்டிருந்தேன். ஸோ இந்த லெவலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த லெவல் தாண்டி எந்த லெவலுக்கு வரும் அப்படின்றதையும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பேன், ப்ளஸ் மார்க் பண்ணியும் காமிச்சிருப்போம் பாருங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. நீங்கள் இதை விட்டுட்டு ஷார்ட்கட் ரூட்டை தேடி போனீங்கன்னா உங்களால் பலனளிக்காதது. ஓகே, ஸ்டேபிளாக உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. நீங்கள் ஒரு வேளை அந்த வெபினார் அட்டென்ட் பண்ணி நம்ம அந்த ஃபுல் லெவல்ஸை நான் கற்றுக்கணும் சார் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுங்க. ஃபஸ்ட்டு பேசுங்க, உங்களுக்கு செட் ஆகாத அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு லைஃப் டைம் பேக் சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு 100% உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லெவல் எப்படி சார் சொன்னீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இதனுடைய புல் பேக். அதாவது உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு நிறைய பேனிக் சுச்சுவேஷனில் கேப் டவுன். நான் ஆக்சுவலாக கேப் டவுன் அப்படின்றது ஒரு கிட்ட 56,000 கிட்ட கேப் டவுன் ஆகும்னு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ இந்த இதில் கேப் டவுன் ஆகணும். இப்போ என்ன ஆகும்னா கேப் டவுன் ஆயிடுச்சு இதுக்கு கீழே அப்படின்னா இப்போ இதுவே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுவே ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரி, இது எவ்வளோ தூரம் போகும்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் சார். இங்கே எப்படி சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னீங்க எக்ஸாக்ட்லி, அது சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்கேருந்து நம்ம ஃபெப் ரீடெஸ்ட்மெண்ட் போடுங்க. ஸோ அங்கே 0.618 ஃபைனல் சப்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட் லெவல் 0.5 கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, சஸ்டனைடாக இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான் ஃபைனல் சப்போர்ட். ப்ளஸ் இங்கே ஒரு டிமாண்ட் ஜோனும் இருக்குது. ஸோ டிமாண்ட் ஜோனும் இருக்குது, ப்ளஸ் இந்த பக்கம் 618 இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா எதுவும் ப்ரைஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55650 வரலும் கூட உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு. ரைட், நல்ல விஷயம். இந்த சப்போர்ட் எடுக்கும் எப்படி சார் தெரியும்? இப்போ கேண்டில் மேலே மூவ் ஆகிடுச்சு. இங்கே மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துனே அந்த லோ ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். இங்கேயே நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டு உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட்டை இங்கே பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட் லெவல். ஸோ இது ரெண்டாவது லெவல் 250 அந்த 240 லெவல் பார்த்திங்கன்னா ரெண்டாவது லெவல். ஓகே, இந்த லெவல் கான்செப்ட் தான் நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். வேறு எந்த ஒரு சீக்ரெட் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஆக்சுவலாக உங்களுக்கு ரெகுலராக பிளான் பண்ணி போகிறதுனா உங்களுக்கு அது நார்மல் ஆகிடுச்சு. புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்குங்க, எப்படி சார் இந்த லெவல் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னு. ஸோ வெரி சிம்பிள் தான். அதே மாதிரி இங்கே கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் பேங்க் நிஃப்டி அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியே சொல்லிடலாம். அப்போ நிஃப்டி 50 வரலாம். ஓகே, சரி, பேங்க் நிஃப்டி என்னுடைய வியூவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 56,300 தொழுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 56,300 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ இதில் நான் என்ன ஒரு வியூ பார்க்கேன் அப்படின்னா ஒருவேளை மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான் தான் நான் ஸ்டில் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சார், என்ன தான் மார்க்கெட் என்னோடய பிளான் அப்சைடுக்கான பிளான் தான் இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ பிளான் என்னென்னா
ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான ஒரு மூமெண்டம் தான் இருக்குது. சார் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேனிக் இருக்குது, எல்லாமே வந்து கீழே விழுன்னு சொல்கிறாங்க, நீ என்னென்ன மேலேன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் அப்படி இருக்குது? இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோடய வியூஸ் அப்படி தான் தெரியுதே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க் ஒரு சில நான் சோஷியல் மீடியா பார்க்குறேன், இதெல்லாம் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின்னு அது கீழே வரும் அப்படின்னாங்க. சரி ஓகே வரட்டும். ஆனால் என்னோடய வியூ அது கிடையாது. என்னோடய வியூ என்ன, இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ சப்போர்ட் க்ரியேட் பண்ணி இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு. அப்போ என்ன ப்ரைஸ் கீழே வந்தால் கூட ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி ஸோ இந்த லெவலில் நான் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான பிளான் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய வியூவை பேங்க் நிஃப்டியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 100 லைக்ஸ் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சமீபமாக இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டே ஆகுது. இட்ஸ் ஓகே, பார்க்கலாம். மேபி நம்ம என்ன வற்புறுத்தி எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஓகே சரி, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. நிஃப்டி 50 ஒரு டைம் போய் பார்த்து வந்துடலாம். நிஃப்டி 50 என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். நிஃப்டி 50 இது நேற்றுடைய வியூயா இல்லை, நேற்று இல்லை, அதுக்கு முன்னாடி அப்டேட் இது. ஓகே சரி, நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு கேப் டவுன் ஆகிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இந்த இடத்துல எந்த சப்போர்ட்டும் இல்லை. இந்த இடத்துல ஆக்சுவலி என்னுடைய வியூ நிஃப்டி 50 நாங்கள் ஸ்டடி பண்ணியிருந்தா கூட இங்கே என்னோடய ப்ராப்பர் பிளான் எதுவும் இல்லை. இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் அது ஒரு சப்போர்ட் கிடச்சிது. ஆனால் நிஃப்டி 50 எனக்கு அந்த கீழே எதுவும் சப்போர்ட்டுக்கான எதுவும் பிளான் இல்லை இந்த இடத்துல. ஆனால் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிட்டோம், அதில் அப்பர் சைடுக்கான பிளான் அது மட்டும் தெரியும். ஆனால் இங்கே எதுவும் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகலை. ஓகே சரி இப்போ அது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்னோடய வியூ பிரகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகெயின் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மென்ஷன் பண்ணணுமோ ஸோ இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 25 120 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா இங்கே வந்து எஸ்எல்ஸ் நிறைய புட் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த லெவல் தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே மூவ் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்னென்னா நம்ம அப்பர் சைடு பார்த்தோம். நிஃப்டி 50 அப்பர் சைடுக்கான வியூ தான் பார்க்குறோம். நிஃப்டி 50 எங்கே அப்பர் சைடுக்கான வியூ பார்த்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே பிரேக் அவுட் ஆச்சோ அந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஓகே ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆகினாவும் இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார். ஒருவேளை மார்க்கெட்டு நாளைக்கு ஒரு கொஞ்சம் கன்சல்டேஷன் என்ன மூவ் ஆச்சுன்னா எல்லாம் ஷார்ட் சைடுக்கு ட்ராப்பில் போய் மாட்டுவாங்க. அப்படி எதுவும் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் இந்த லெவல் கீழே வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகலும் வெயிட் பண்ணுங்கள். அங்கே நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து ஸோ நல்ல ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நல்லா ஸ்மூத்தாக தான் மூவ் ஆகும். இன்னும் அந்தளவுக்கு ஸ்லோவாலாம் மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மூமெண்டம் இங்கேயும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன். காலங்காத்தாலே உங்களுக்கு டக்குன்னு கேப் ஓப்பன் ஆகிடுச்சு, மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ என்னோடய பிளான் பார்த்தேன் ஸ்டில் நிஃப்டி 50 கூட ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். சரி, சென்செக்ஸ்லேயும் பார்த்துடலாம். சென்செக்ஸில் கூட ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் அப்பர் சைடு. ஏன்னா இந்த ரேஷன்ஸ் ஏரியாலாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனால் கூட உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். 80 to 500 அந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து அப்பர் சைடுக்கான வியூ பண்ணுங்கள். டவுன் சைடுக்கான எந்த ஒரு பிளானும் கிடையாது. ஏன்னா வந்து இதெல்லாம் சப்போர்ட் லெவலாக இருக்குது இல்லையா. சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரேக் டவுன்லாம் ஒன்றும் ஆகாது. ஸோ வந்தால் கூட இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் எடுத்து அகைன் நல்லா ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் வெரி ஹை சென்செக்ஸில் கூட. ஓகே சரி, நிஃப்டி மிட் கேப் எந்த மாதிரி இருக்குது? நிஃப்டி மிட் கேப் ஆல்ரெடி பிரேக் அவுட் கொடுத்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மேபி இது ரீடெஸ்ட்காக வரலாம். ஸோ ரீடெஸ்ட்க்கு வந்தால் கூட உங்களுக்கு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப்சைடுக்கான மூவ்மெண்ட்டும் தான் நான் பார்க்குறேன். நிஃப்டி மிட் கேப்பில் கூட டவுன் சைடுக்கான வியூ இப்போதைக்கு ப்ரெசென்ட் எதுவும் இல்லை அதில் நிஃப்டி மிட் கேப்பில். ஏன்னா இந்த லோ கட் ஆகிட்டு கீழே வந்தால் தான் உங்களுக்கு டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட் வந்து இந்த இடத்துல எதுவும் டவுன் சைடுக்கு எதுவும் பிளான் பண்ணாதீங்க. எவ்ரி கரெக்ஷன்லேயும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். அப்பர் சைடுக்கான பிளானிங்க பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த நெக்லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக கிடைக்கும். ஆனால் நெக்லைன் கட் ஆகிறதும் கொஞ்சம் பொறுமையாக அங்கேயே கன்சல்டேஷன் ஸ்லோ அண்ட் ஸ்டே மூவ்மெண்டம் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் நிஃப்டி மிட் கேப்லேயும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.